மானஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய கோடைக்கால மின்மினி, அத்தியாயம் 64. ஒன்றும் அறியாமல் செய்யும் தவறுகள் பாவங்கள் அல்ல, அவை வெறும் தவறுகள். அவற்றுக்கு உடனே மன்னிப்பு உண்டு. அறிந்து செய்யும் தவறு தவறல்ல, அது குற்றம். அதற்கு மன்னிப்பே கிடையாது. கவியரசர் கண்ணதாசன் வரிகள். ரகு பார்வையை நகர்த்தாமல் சாதுவையே பார்த்து கொண்டு இருக்க அவள்தான் தடுமாறி போனாள். அவள் சித்துவை நம்பு என்று சொன்னால் அவனுக்கு பிசினஸ் ஆரம்பிக்க ரகு பணம் கொடுப்பான் என்று புரிந்தது. ஆனால் இது சரியா? சேது அண்ணா ஒத்துக்கொள்வாரா? இதனால் இருவருக்கும் பிரச்சனை வருமா? இந்த கேள்விகள் எல்லாம் அவள் மனதில் உதயமாக அதைவிட அவன் கேட்கும் இந்த வார்த்தை எதற்கு என்று யோசித்தாள். நான் நம்ப வேண்டும் என்பதற்கு என்ன அர்த்தம்? நீ அவனை காதலிக்கிறாயா? அவன் உனக்கு வேண்டுமா? சொல். உனக்காக அவனுக்கு உதவுகிறேன் என்று சொல்லாமல் சொல்வது புரிந்தது. அவளால் முடிவை பட்டென்று சொல்ல முடியவில்லை. தன் அப்பா அம்மாவை நினைத்து தயங்கினாள். ஆனாலும் ஒரு முடிவுக்கு வந்தாள். நான் நம்புகிறேன் என்று சொல்வதால் சித்துவுக்கு பிசினஸ் எதிர்காலம் கிடைத்தால் சந்தோஷம்தானே. நான் அவனை திருமணம் செய்து கொள்வதும் கொள்ளாததும் அடுத்த விஷயம். தனக்குள் சொல்லிக் கொண்டவள் நம்புகிறேன் என்பதை போல் தலையசைத்தாள். சரி, நீ போ, நான் பார்த்துக்கிறேன் என்று சொல்லி அவளை அனுப்பி வைத்தான் ரகு. இரவு மீராவின் மடியில் தலை வைத்து படுத்திருந்தான் ரகு. அவன் தலை கோதி நெற்றி முத்தமிட்டாள். ஹாப்பியா ரகு? வெரி ஹாப்பி. ஆனா பேபிக்கு ஒன்றும் ஆகியிருக்காதில்ல? அதான் டாக்டர் நம்பிக்கையா சொல்றாங்கல்ல. நீ முதல்ல பயப்படுறத நிறுத்து. நான் தான் உன் கூடவே இருக்கேன்ல. நீங்க என் கூடவே இருக்கீங்க என்றவள் அவன் முகம் முழுவதும் கணக்கில்லாமல் முத்தங்கள் வைத்தாள். அவனிடம் அதற்கு பதிலாக வட்டியோடு வாங்கி கொண்டாள். அப்பொழுது அவன் செல்போன் குறுஞ்செய்தி வந்ததற்கான ஒலி எழுப்ப எடுத்து பார்த்தான். வாழ்த்துக்கள் என்று வந்திருந்தது. அதை அனுப்பிய நபரின் எண்ணை பார்த்தவனின் விழிகள் ஆச்சரியத்தில் மூழ்கியது. அந்த பெரிய வீட்டின் ஹாலில் அமர்ந்து தன் செல்போனை பார்த்து கொண்டிருந்தான் கவின். எப்போதும் போல் சேரலாதனின் அம்மா தேவிகா அவனை கரித்து கொட்டி கொண்டிருந்தார். நீண்ட நேரம் அமைதியாக இருந்தவனுக்கு அதற்கு மேல் முடியவில்லை. ஏற்கனவே திருக்குமரன் அவனோடு பேசாமல் இருப்பதே அவன் மனதில் வலியை பரப்பிக் கொண்டு இருக்க இப்பொழுது இவர்கள் பேச்சில் இன்னும் கடுப்பாகியது. இப்போ என்ன பிரச்சனை உங்களுக்கு? எழுந்து நின்று பெருங்குரலில் கத்தினான். அதில் அவர் மட்டுமல்ல, அங்கே இருந்த அனைவரும் திகைத்து உறைந்து நின்றனர். திடீரென்று அங்கே அமைதி நிலவியது. ஆமா, நான் அம்மா வேண்டாம் அப்பா தான் வேணும்னு சொன்னேன். அதுக்கு என்ன இப்போ? நான் அப்படி சொன்னாலாச்சும் என்னை விட்டு பிரிய முடியாம அம்மா அப்பா கிட்டேயே வந்துடுவாங்கன்னு எதிர்பார்த்தேன். நிச்சயமா அவங்க வந்திருப்பாங்க. நீங்க யாராச்சும் அவங்கள கண்டிச்சிருந்தா, புருஷனை விட்டுட்டு வந்தவங்களை இங்க ராணி மாதிரி வச்சிருந்தா அவங்களுக்கு எப்படி வர தோணும்? அப்போ நீங்க பண்ணது தப்பில்லையா? சரி, இந்த விஷயத்த கூட விட்டுடுங்க. அவங்க அப்பாவை விட்டு வந்து 8 வருஷம் இருந்தாங்க. அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு உங்க யாருக்காவது தெரிஞ்சதா? ஹார்ட் ப்ராப்ளம் என்ன, எந்த சிம்டம்ஸையும் காட்டாம அப்படியே ஒரே நொடியில வந்துருச்சா? நிச்சயமா இல்லை. முன்னாடியே அறிகுறி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா உங்க யாருக்கும் தெரியல. ஏன் தெரியுமா? எல்லோரும் பேச்சிழந்து அவனையே பார்த்து கொண்டு இருந்தனர். என்னதான் அவங்க இங்க ராணி மாதிரி இருந்தாலும் அவங்க உங்ககிட்ட உங்க உரிமை எல்லாம் அந்த ரூமோட வாசல் வரைக்கும் தான். ஒருவேளை அவங்க என் அப்பா கூட இருந்திருந்தா அவங்க பக்கத்திலேயே இருந்திருப்பாரு. அவங்க வலிய உணர்ந்திருப்பாரு. அவங்களுக்கே தெரியலனாலும் அவங்க பிரச்சனையை கண்டுபிடிச்சிருப்பாரு. இப்போ சொல்லுங்க, தப்பு என் அப்பா கிட்ட மட்டுமா? இதோ இவ்வளோ பெரிய வீடு, இங்க யாருக்கு என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கவே பல மணி நேரம் ஆகும். நிச்சயமா எங்க அம்மா லோன்லியா ஃபீல் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு அவங்க தேடிக்கிட்ட வடிகால் தான் சேரா. அவனும் சின்ன பையனா போயிட்டான். இல்லனா அம்மாவோட உடம்ப பத்தி கெஸ் பண்ணி இருப்பானோ என்னவோ. இதுக்கு மேலேயும் எல்லா தப்பையும் நாங்க மட்டுமே பண்ண மாதிரி பேசாதீங்க. உங்களுக்கு என்ன, நான் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது அவ்வளோதானே? நான் வெளியில மேன்ஷன் ஏதாச்சும் பார்த்து ஸ்டே பண்ணிக்கிறேன். அவசரமாக தன் அறைக்கு சென்று பையை எடுத்துக்கொண்டு கிளம்பினான் கவின். அப்போதுதான் உள்ளே வந்தார் சண்முக பாண்டியன். அவரை கண்டு ஒரு நொடி நின்றவன் பின் எதுவும் பேசாமல் அவரை தாண்டி சென்றான். உன்னை இங்க கூட்டிக்கிட்டு வந்தது சேரா. அவன்கிட்ட சொல்லிட்டு போக வேண்டாமா? நான் அவன்கிட்ட ஃபோன்ல பேசிக்கிறேன். அது சரின்னு நினைக்கிறியா? அவனால் அதற்கு மேல் நடக்க முடியவில்லை. திரும்பவும் வந்து அதே சோஃபாவில் அமர்ந்து கொண்டான். அவன் எதிரில் அமர்ந்தவர், எல்லாரும் போய் அவங்க வேலையை பாருங்க என்று அதட்டினார். அதற்கு கட்டுப்பட்டு எல்லோரும் அங்கிருந்து சென்று விட்டனர். வேலைக்காரர் கொண்டு வந்து தந்த காஃபியை அருந்தியபடி அவனையே பார்த்து கொண்டு இருந்தார். அவனோ தலையில் கை வைத்தபடி குனிந்து கொண்டு அமர்ந்திருந்தான். குடித்து முடித்து விட்டு தன் தொண்டையை சொருமிக் கொண்டார். எதுக்கு உனக்கு இவ்வளவு கோபம் வருது?
உங்க அப்பாவோட கோபத்துல அழுத்தம் இருக்கும். இந்த அவசரம் இருக்காது. உங்க அம்மாவுக்கு கோபப்படுறத விட பிடிவாதம் பிடிக்கத்தான் அதிகமா தெரியும். நீ ஏன் இப்படி இருக்க? அவன் அப்படியே அமர்ந்திருந்தான். உன் கோபத்தோட விளைவுகள் மோசமாகாம இருந்தா சந்தோஷம். இப்போது நிமிர்ந்து அவரை பார்த்தான். என்ன அப்படி பார்க்குற? நீ பழி வாங்கணும்னு நினைச்ச பொண்ணு பிரெக்னண்டா இருந்திருக்கா. நீ பண்ணதுல குழந்தைக்கு ஏதாச்சும் ஆகியிருந்தா அந்த பாவத்தை எங்க போய் கழுவி இருப்ப? ஏற்கனவே உன் அம்மா அந்த பாவத்தை சுமந்துகிட்டு இருந்தது பத்தாதா? இப்போது திகைத்த அவரை பார்த்தான். உங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் என்ன சண்டைன்னு உனக்கு தெரியாதில்ல? எனக்கு தெரியும். உங்க 2வது பெரியப்பாவுக்கு இன்னொரு பெண் குழந்தை இருந்திருக்க வேண்டியது. இல்லாம போயிட்டா. அதுக்கு காரணம் யார் தெரியுமா? உன் அம்மா. அவளோட அஜாக்கிரதையால தான் அந்த குழந்தை இறந்துடுச்சு. அந்த கோபம்தான் உங்க அப்பாவுக்கு. அவ வேணும்னே பண்ணியிருப்பாளான்னு யோசிச்சு அவளை மன்னிச்சு விட்டுருக்கலாம். ஆனா அவகிட்ட பேசாம அவளை ஒதுக்கி வச்சிட்டாரு. எத்தனை நாள் தான் அவளும் பொறுத்துக்கிட்டு இருப்பா? சண்டை போட்டு பார்த்தா. ஆனா அந்த ஆள் கொஞ்சம் கூட இறங்கியே வரல. என்ன பண்ண முடியும்? ஆசை ஆசையா காதலிச்சு கல்யாணம் பண்ணவன் ஒதுக்கி வைக்கும்போது அதை தாங்க முடியாம இங்க வந்துட்டா. நீயும் உங்க அப்பா தான் வேணும்னு சொன்னப்போ ரொம்ப மனசு உடைஞ்சு போயிட்டா. சேரா மட்டும் இல்லைன்னா அவ நிலைமை என்ன ஆகி இருக்கும்னே தெரியாது. இதோ இப்போ திட்டினியே என் பொண்டாட்டிய. அந்த உன் அத்தை தான் தன் புள்ளைய உன் அம்மாவுக்கு மொத்தமா தாரவாத்தா. இப்பவும் சேரா உன் அம்மா கிட்ட வளர்ந்ததுனால இவளை கொஞ்சம் தள்ளி வச்சுதான் பாக்குறான். அவ கோபத்துல நியாயம் இல்லைன்னு நினைக்கிறியா? இதுவே கையல் உயிரோட இருந்திருந்தா தேவிகா இப்படி வருத்தப்பட்டு இருக்க மாட்டா. இப்போ சொல்லு, நாங்க தான் கையலை உங்க அப்பா கிட்ட இருந்து பிரிச்சோமா? அவ இறப்புக்கு நாங்க காரணமா? நாங்களும் அவளை கைவிட்டு இருந்தா 8 வருஷத்துக்கு முன்னாடியே செத்து போயிருப்பா. அவ்வளோதான். நீ சொல்றது ரொம்ப கரெக்ட். அவளோட நோயை எங்களால கண்டுபிடிக்க முடியலதான். உங்க அப்பா கொஞ்சம் இறங்கி வந்திருந்தா அவளை காப்பாத்தி இருக்கலாம்ன்றது தேவிகாவோட கோபம். அந்த கோபமும் நியாயமானது தான்னு நினைக்கிறேன். நீ மட்டும் அம்மா தான் வேணும்னா அவ கூட இருந்திருந்தா உங்க அப்பா கொஞ்சம் இறங்கி வந்திருப்பாரோ என்னவோ. இப்போ சொல்லு, உன் மேல அவ காட்டுற கோபம் சரியா தப்பா? அவனால் எதையும் நம்பவே முடியவில்லை. அவன் விழிகள் நீரை பொழிந்து கொண்டு இருந்தன. நான் சொன்னதை கேட்டதும் உன் அப்பா மேல கோபம் வருதா? அவன் அமைதியாக இருந்தான். இதனால தான் உன்கிட்ட நான் எதையும் சொன்னது இல்லை. யாரையும் சொல்லக்கூடாதுன்னும் நிறுத்தி வச்சேன். உன்னை உன் அப்பா கிட்ட இருந்து பிரிக்கிற பாவத்தை நான் பண்ணா என் தங்கச்சியே என்னை மன்னிக்க மாட்டா. அமைதியாக இருந்த அவர் முகத்தை இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தான் கவின். ஆனா என்னை பார்த்தா வில்லன் மாதிரி தெரியுது இல்ல? அவர் இதழில் ஏளன புன்னகை. போய் உன் அப்பங்கிட்டேயே கேளு. எத்தனை தடவை கையலுக்காக அந்த ஆள்கிட்ட பேச முயற்சி பண்ணேன்னு. அந்த ஆள் கோபத்தை விட்டு கொடுக்கவே இல்லை. கடைசியில கையல் இறக்குற நிலையில இருக்கிறப்போ தப்ப உணர்ந்து என்ன பிரயோஜனம்? அவ திரும்பி வந்துட்டாளா என்ன? உதட்டை கடித்த அழுகையை அடக்கினான் கவின். நல்ல வேலை, உன்னை கொஞ்ச நாள்னு சொல்லி அனுப்பி வச்சிருக்காரு. கையலை மொத்தமா ஒதுக்கின மாதிரி இல்லாம. அந்த வகையில சந்தோஷப்பட்டுக்கோ. இப்பவும் இதையெல்லாம் நான் ஏன் உனக்கு சொல்றேன்னு தெரியுமா? இதுக்கு மேலேயும் நீ கோபத்துல எந்த தப்பும் பண்ணிடக்கூடாதுன்னு தான். புரியுதா? ஒழுங்கா நடந்துக்கோ. உனக்கு இங்க தங்குறது பிடிக்கலன்னா தாராளமா வெளியில தங்கிக்கோ. நம்ம கெஸ்ட் ஹவுஸே நிறைய இருக்கு. சரியா? ஆனா எதுவா இருந்தாலும் சேரா வந்ததுக்கு அப்புறம் முடிவு பண்ணு. சொல்லிவிட்டு எழுந்து சென்று விட்டார். மனதில் பாரத்தோடு தனித்து அமர்ந்திருந்தான் கவின். சேராவின் எதிரில் ஏளன புன்னகையோடு அமர்ந்திருந்தான் ரகு. இதோ பாரு சேரா, எனக்கு தூக்கம் வருது. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு மீரா கூடவே இருக்கணும்னு நினைக்கிறேன். உனக்கு புரியுதா இல்லையா? உனக்கு கல்யாணமாகி அப்பா ஆக போற நேரத்துல தான் இதெல்லாம் புரியும். சரியா? போங்க போங்க, கிளம்புங்க. பாப்பா போய் பால் குடிச்சிட்டு தூங்குங்க. எழுந்து அவன் கன்னத்தில் செல்லமாக தட்டிவிட்டு கிளம்பினான். அவன் கையை பிடித்து இழுத்து மீண்டும் எதிரில் அமர வைத்தான் சேரலாதன். டீல் பேசிக்கிட்டு இருக்கும்போது மரியாதை இல்லாம எழுந்து போனா என்ன அர்த்தம்? அவன் முகத்திலும் குரலிலும் வெளிப்பட்ட கோபத்தை கண்டு சிரித்து விட்டான் ரகு. டேய், ஏன்டா? ஏன்? அதுதான் வரல இல்ல. ஏன் இப்படி கஷ்டப்பட்டு கோபப்பட ட்ரை பண்ற? ரகு, நான் சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கேன். சரி, உனக்கு என் கூட டீல் வச்சுக்கணும்னு ஆசையா இருந்தா என்னோட கண்டிஷன்ஸ் கேட்டுக்கோ. அப்புறமா முடிவு பண்ணு. அதை கேட்டு சேராவின் வயிறு கலங்க ஆரம்பித்தது. ரகு கூறியது என்ன? தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க. கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.